எல்லோரும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. மையனா ஐயோ பயமாக இருக்குது. மையத்தில் இருப்பது, இந்த மையம் என்ன, இங்கே மையம், மையத்தில் வைப்பது இங்கே எங்கே சூப்பராக இருக்கும்னா அடுத்த கனெக்ஷன் சுவிட்ச். அதனால தான் இதுதான் ரகசிய புள்ளி. இதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு, கான்சன்ட்ரேட்னா ரொம்ப இல்லை, உங்களுக்கு என்ன நினைக்கணுமோ என்ன நினச்சிட்டிங்களோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கை வச்சுட்டு ஒரு 9 கிளாக் வைஸ், 9 ஆன்டி கிளாக் வைஸ், 9 பஞ்ச், அதாவது அது ஒரு 9, அது கிளாக் வைஸில் இல்லை, டைரெக்டாக அமைச்சாலே போதும். இதை மட்டுமே செய்தாலே போதும். நினைவாற்றல் பெருகும், நினைத்தது பெருகும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியே வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி கொண்டானாக ஒருத்தன் இருக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய எல்லா வகையான சக்தியும் இங்கே பாசிட்டிவாக இருக்கணும். நான் சொல்லுவோம்ல, நம்மளோட சுதந்திரம் இங்கே தான் இருக்கணும், மூக்கை தொடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட உயிர் புள்ளி வேறு யாரும் தொட்டக்கூடாது, நம்மளுடைய எல்லையை யாரும் தொட்டக்கூடாது, நம்மளுடைய எல்லைக்குள் யாரும் நெகட்டிவிட்டியாக உள்ளே வரக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவாக நீ இருக்கணும். இந்த 9 சக்கரங்களுடைய உயிர் புள்ளியும் இது தான். நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா மெயின் ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நிறையா சுவிட்ச் இருக்கும். மெயின் ஒன்று இருக்கும்.